கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ட்ரா நம்பர் 474 ஓகேங்களா. ட்ரா நம்பருக்கான செக்ஷன் எஸ்டர்டே ரிசல்ட் என்னென்னு பார்த்தா 974 ஓகேங்களா. 974 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது 8974 இந்த ரிசல்ட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியாத்ரா ரிசல்ட்டுக்குரிய ஒரு செக்ஷன் தான் இது 8974. இப்போ நம்ம ஸ்ரீசக்திக்குரிய ட்ரா நம்பர் 474 ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. இன்றைக்கி ரிசல்ட்டு யாருமே கமெண்ட் பாக்ஸில் 974ன்றதை கரெக்டாக கொடுக்கல ஓகேங்களா. நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கேஎல் ஃபேமிலி பேக் ஃப்ரீ ஓகேங்களா. 3 டிஜிட் வின்னிங் நம்பர் கொடுத்துருந்தா இல்லை மறுபடியும் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 நம்பர் தான், 4 பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 392 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 061 ஓகேங்களா. செகண்ட் ஒரு நம்பர் 061 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 908 அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 275 இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட் நம்பர் 392, செகண்ட் ஒன் நம்பர் 908, தேர்ட் ஒன் நம்பர் 061, ஃபோர்த் ஒன் நம்பர் 275. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 201 இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா. 201 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட் செட்டு, அதாவது 10 செட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த செட்டு தான். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 120 to 129 ஃபஸ்ட் நம்பர் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து செட்டு நம்ம என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 57 to 597 507 அதாவது 507 to 597 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த செக்ஷன் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு செக்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இதே தான். இதே 94 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 650 to 659 ஓகேங்களா. அதாவது இப்போ இந்த செக்ஷனில் பார்த்துக்கிட்டோம்னா அதாவது 120 இருந்து 129, அதுக்கப்புறம் 507லேருந்து 597. இதில் வந்து சி போர்டு சேஞ்ச் ஆகும், இதில் வந்து நமக்கு பி போர்டு வந்து சேஞ்ச் ஆகும். இதில் மறுபடியும் சி போர்டு தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் சி போர்டு, செகண்ட் ஒன் நம்பர் பி போர்டு, தேர்ட் ஒன் நம்பர் சி போர்டு ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. 200279 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6557
இது பார்த்தீங்கன்னா 1 3 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு செக்ஷன். அதாவது 2 0 0 2 7 9 6 5 5 7 மற்றும் 1 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதாவது இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு செக்ஷனில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. அதாவது நம்ம கெஸ்ஸிங் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப வெறும் 3 நம்பர் மட்டும்தான் பார்ப்போம். அதில் 2 நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிடும். ஒரு சில நேரம் நமக்கு 3 நம்பருமே பாஸ் ஆகி 3 டிஜிட் வின்னிங்கும் 3 டிஜிட்டே ஒரு வின்னிங் அடிச்சிடலாம் ஓகேங்களா. அதனால் மறக்காமல் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இதில் சீபோர்டு ஃபாலோவிங்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம ஈஸியாக ஒரு 2 நாட்களில் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ நம்ம ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா 6 உள்ளே வரும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டா 5 உள்ளே வரும். அதுக்கடுத்து 2 ஓகேங்களா. அதாவது இந்த 652 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 6 5 2 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ ஏ போர்டுக்கான ஒரு ஃபாலோவிங் நம்பர் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. இது நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு ஃபாலோவிங் மட்டும் ஓகேங்களா. இதில் நமக்கு ஏ போர்டு 9 நமக்கு பெரிய செக்ஷனாக வந்திருக்கு. இந்த 9 வச்சு என்னென்ன செட்டெல்லாம் ஃபாலோ ஆகுன்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா. 3 வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7 வரும் ஓகேங்களா. அது இல்லாத பட்சத்துக்கு சப்ஜெக்டாக ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0வை எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதை நீங்கள் ஏ போர்டுக்கான ஒரு ஃபாலோவிங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் ஏ போர்டுக்கான ஒரு ஃபாலோவிங்கான அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஏ போர்டுக்கான ஒரு ஃபாலோவிங்கான ஒரு செக்ஷனை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான கேஎல் சி போர்டும் வந்துடும் ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். நீங்கள் எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.